guys, welcome to Ninja Gaming. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா மித் ஆர் பஸ்ட்டுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மித் ஆர் பஸ்ட்டுங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். மித்துனா அது ஒரு கட்டுக்கதை, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பஸ்ட்டுனா அது பொய்யா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது உண்மையாக பொய்யான்ற மாதிரி தாங்க அந்த இதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த யூடியூப்லலாம் சில பேர் இந்த மாதிரி இதை பாருங்களா, இந்த டெசர்ட் டெம்பிள் உள்ள போயிட்டு சீக்ரெட் ரூம் இருக்குது, அது உள்ளே போனால் டைமண்ட்ஸு நெதரைட் பிளாக்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கிளச்சஸும் பண்ணுவோம், லைக் இதோ இந்த மாதிரி. ஓகே, நல்லா பண்ணேன்னா நல்லா தெரில. இது ஆக்சுவலி நான் க்ரியேட்டிவில் தான் இருக்கேன். நான் அப்போ தான் பொருள்லாம் ஈஸியாக எடுத்து எல்லாத்தையும் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரீம் கிளச்சு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட இருக்கும். அந்த கிளச்சை தான் நம்ம பண்ண போகிறோம். ட்ரீமோட போட் கிளச்சு. போட்டில் போயிட்டு, அதாவது வானத்துலேருந்து உழுவும் போதே கிராஃப்டிங் டேபிள்லேருந்து போட்டு செஞ்சு கீழே விழுந்து அதை ப்ளேஸ் பண்ணி தப்பிச்சிருப்பார். அதுக்கு எத்தனை பிளாக் ஹைட்டு போகணுன்னா தெரில. நாங்கள் போவோம் நம்ம பாட்டுக்கு ஹைட்டுக்கு. நல்ல ஹைட்டு போய்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஹைட் லிமிட் முடியும் போகுமா இல்லை, அதெல்லாம் அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து குதிச்சு ஏதோ இந்த இடத்துக்கிட்ட கிராஃப்ட் பண்ணி டக்குன்னு கீழே விழும் போது ஏதோ இந்த மாதிரி வச்சுருவான். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போகும். பறக்க மாட்டேங்கிற. ஆனால் கூட இப்படியே நான் பறந்து போய்க்கேன். சரி, ஓகே. நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போவோம். ஆக்சுவலி நம்ம இன்னும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். டோனட் எஸ்எம்பி டாக்டர் டோனட்டோட எஸ்எம்பியில் போய் விளாண்டு அதை ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலான்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பார்த்துக்கோங்க. இதை டைமண்ட் பிளாக்கில் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ரிச்சான பிளேயர்னு பார்த்துக்கோங்க. க்ரியேட்டிவ் மூடில் இருக்கேன். என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, இருங்க உங்களுக்குலாம் காட்டுறேன். எப்படி நம்ம ஸ்கின்னை சூப்பராக இருக்கா? இதுதான் நம்ம ஸ்கின்னு. இது புதுசாக நான் வச்சுருந்தேன். ஓகே, இந்த ஹைட்டு போதும். இங்கேருந்து கீழே வந்து கன்ஃபார்ம் செஞ்சுருவோம். ஐயோ ஓகே. இப்போ இதை வச்சுட்டு அடுத்ததாக எத்தனை பிளாக்கு தள்ளி வைக்கலாம்? ஒரு 5 பிளாக்ஸு இல்லை, 1 2 3 4 5. என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன்? வாய்ப்பே இல்லை. சரி, 5 6 7 8 9 10 11 12 13 14. ஏன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு. சரி, இங்கே வரைக்கும் இது எவ்வளோ தூரம்லாம் தரல. இங்கேருந்து பில்ட் பண்ணுவோம். ஓகே, டக்குன்னு பில்ட் பண்ணிட்டு இந்த கிளச்சை நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் அந்த ஒரு கிளச்சு மட்டும் பண்ண போகிறதில்ல, நிறையா கிளச்சு பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் ஹைட்டாகவே கிராஃப்ட் பண்ணிப்போம். ஏன்னா இங்கேருந்து டக்குன்னு கிராஃப்ட் பண்ணும்போது கீழே விட்டோம்னா அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக அந்த கிராஃப்டிங் டேபிளில் வேறு நம்ம தொடணும்ல, அதனால ஒன்று பண்ணலாம். இந்த மொத்த பில்லரையும் கிராஃப்டிங் டேபிளாலே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் கீ பைன்ஸை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்படி போயிட்டு அண்ட் நான் எந்த வெர்ஷனில் ப்ளே பண்ணுறேன்னா 1.21.130 அந்த வெர்ஷனில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யாராச்சும் ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. என்னோடய கேமர் டேக் வேணால், என்னோடய கேமர் டேக் இருங்க, கேமர் டேக் பாஸ்ட் மெடூசா 116
613 இதுதான் என்னோடய கேமர் டேகு. என்ன பார்த்து என்ன உங்களோட ரிலையன்ஸில் கூட கூப்பிடுங்க, ரிலையன்ஸு அதில் கூட நான் வரலாம். ஏன்னா இது ஆஹா இது இப்படி குனிஞ்சிட்டு தான் ப்ளேஸ் பண்ண போல. எந்த ஹைட்டு முடியும் போகலாம் இதுக்கு? ஆஹா எதுக்கு பிரேக் பண்ண? ஓகே இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கேருந்து இதோ இங்கே குதிச்சு இதை தொட்டு ஏதோ இப்படி கிராஃப்ட் பண்ணிட்டு இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே ப்ராபப்ளி இதை நல்லா பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். இருங்க எதுக்கு இங்கே ஒரு ரீஸ்பான் ஆகிறதுக்கு ஒரு இடம் வச்சுப்போம். என்னோடய பெட்டு தான் அங்கே இருக்குது ஆக்சுவலி. ஸோ எதுக்கும் அதோ இங்கே ஒரு பெட்டு வச்சுப்போம். ஓகே 1 2 3 4 5 பிளாக் இது. 1 2 3 4 5. இந்த கிளச்சை பண்ணுறத விட இந்த பில்டிங் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிரும் போல். இந்த பில்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் போனால் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கலாம் தரல, அப்படியே சும்மானே வைக்க போகிறேன் நான் பாட்டு. அப்புறம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆனால் லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களும் பார்த்து என்னென்ன நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஆக்சுவலி எண்டர்பெல் ஸ்டேசிஸ் சேம்பர், அதாவது எண்டர்பெல் ஸ்டேசிஸ் சேம்பர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எனக்கே எப்படி பண்ணணும்னு தெரியாது. நானே உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டியும் உங்கள் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு எனக்கு காட்டுங்க எப்படி பண்ணணுன்னு. ஆனால் எனக்கு சத்தியமாக எப்படி பண்ணணுன்னே தெரியாது. சரி இப்போதைக்கு இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலே போட என்ன இவ்வளோ நேரம் ஆகுது மேலே போடுறது? வந்துட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இது தேவை. அதுக்கப்புறம் இத்தனை செஸ்ட் இருக்குது. காப்பர் செஸ்ட்டு ஓகே. இது என்ன? ஓ இதெல்லாம் இந்த வெர்ஷன்ஸா? ஓகே ஐ கெட் இட். அது ஒரு ஸ்டாக் இது உள்ளே வச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்மளோட ரீஸ்பான் பாயிண்ட்டை வச்சுட்டு வந்துடுவோம். பெட் இஸ் டூ ஃபார் அவே. ரீஸ்பான் பாயிண்ட் வச்சேன்னா இல்லை அப்படியே வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஐய அப்பாடா கரெக்டாக மேலே வந்துட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சர்வைவல் போய்ப்போம். ஆஹா இது உள்ள எதுக்கா போயிட்டான்? ஓகே சர்வைவல் போயிட்டாச்சு. இதுலேருந்து 5 பீஸ் ஆஃப் லாக் மட்டும் எடுத்துப்போம் நம்ம. இந்த கீபைன்ஸை நான் மாற்றி ஆகணும். இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா எனக்கு விளையாட வராது. இது பில்டிங் பண்ணுறதுக்கு தான் அது இந்த கீபைன்ஸு. பில்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட வச்சிடணும். டன் கொடுத்துட்டு அடுத்ததாக இதெல்லாம் கீழே எடுத்துருவோம் நம்ம. 6 இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிளாக்ல நேராக ஓடி போயிட்டு ஜம்ப் பண்ணி ஓகே நம்ம பண்ணுறோம். சூப்பர். இப்போ நான் எப்படி கீழே போவேன்? ஹை காய்ஸ், இப்போ நான் எப்படி கீழே ஓகே வெயிட் பண்ணு. இப்போ நான் கீழே விட்டு எப்படி நான் மேலே போவேன்? அருமை, சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு. இருங்க, நான் எண்டா பேர்ல் பண்ணி போயிடலாம்ல. நான் எலக்ட்ரா கூட வச்சுருக்கேன், எதுக்கு கவலை? அப்படி எலக்ட்ரா கூட இல்லைன்னா கூட வச்சுக்கோங்களே. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்குலாம் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, எலக்ட்ரா போட்டுப்போம். வெயிட் பண்ணுங்கள், இது பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி போய் பார்த்துருவோம். கேமே வெயிட் பண்ணி எனக்காக. ஓகே, சர்வைவல் பீஸ்ஃபுல் தான். ஏன்னா அந்த மாப்ஸ்லாம் வந்து அது கடுப்பேற்றிட்டு இருக்கோம். எலக்ட்ரா இல்லைனா என்னடா என்கிட்ட இது இருக்குதுடா. என்ன அது? ஏன்னா போக மாட்டேங்குது. ஓகே, அருமையான ஒரு விஷயம். நம்ம அவ்வளவுலாம் தூரம் போகலை. ஓகே, எப்படியாச்சும் போகணும்டா. எப்படி கூட போகலாம். ஓகே, அருமை அருமை. எப்படிலாம் சாகணும்னு என்கிட்ட வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் கற்றுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் ஹார்ட்கோரில் இருந்தீங்கன்னா. எங்கடா போச்சு பொருள்? ஓகே, இப்போ என்னால் க்ரியேட்டிவ் மூடில் போனால் தான் போக முடியும். ஆனால் அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன். க்ரியேட்டிவில் போகாமல் இதில் போகிறேன். இந்த மாதிரி ஒரு பபிள் எலவேட்டர் வச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன் என் வாய் இந்த மாதிரி கொள்ளுறதுன்னு தெரில. ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டு குதிச்சு இதை இப்படி போட்டால் கரெக்டாக போயிடணும். பர்ஃபெக்டா, பர்ஃபெக்ட். ஓகே, இந்த இது ஓகே, இது எங்கே போய்க்கணும்? சாரி. ஓகே, இந்த ட்ராப் டோர் ஏதோ இப்படி சைடில் வச்சுக்கிட்டு ரெடி. ஐயோ தொடு. என்ன சாகல? சூப்பர், வண்டர்ஃபுல். ஓகே, இந்த வாட்டி நான் இப்படி சாக மாட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர், ஸோ சூப்பர். இப்போ மட்டும் என்னோடய எண்டர் பெர்ல் மட்டும் மேலேயே வந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் ஃபுல்லாக காலி. க்ரியேட்டிவ் மூடில் போனால் தான் என்னால் போகவே முடியும். வேறு வழியே இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட என்னுடைய எலக்ட்ரா இருக்கு. ஐயோ, நான் வெறுத்துட்டேன்டா. போடா, வெறுக்கிறேன்டா நான் விளையாடுறது. ஓகே, சூப்பர் 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 சூப்பர்டா. டேய் இருங்கடா காய்ஸ், இதுதான் இப்போதைக்கு ஒரு சேலஞ்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம மேலே வெயிட் 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 ஐயா, எப்படியாச்சும் மேலே போகணும்டா. டாக், எந்த பொருளுமே கிடைக்கலடா. ஆனால் சூப்பராக இருக்குடா. வாங்கடா.
க்ரியேட்டிவில் போனால் தான் கடைசியில் இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. சூப்பர்ரா. ஓகே, நம்ம இப்போ க்ரியேட்டிவில் வந்து நம்ம மேலேயும் ஏற்றாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்சும் பண்ணியிருக்கேன். இத்தனை டோட்டம் நான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டம் எல்லாத்தையும் இந்த செஸ்ட்டில் எடுத்து வச்சுப்போம். ஆனால் சப்போஸ் நம்ம செத்துட்டோன்னா அதனால் சாகக்கூடாது. அதனால தான் இந்த இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டம்ஸ் வச்சுக்கிட்டால் நம்ம சாக மாட்டோம். ஆனால் டோட்டம் பாப் ஆயிடுச்சுன்னா இந்த சேலஞ்சை நம்ம முடிக்கலான்னு அர்த்தம். ஓகே, ஆஹா ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம் போலையே டோட்டம்ஸை. ஓகே, மோர் தென் ஏன்னா இப்போதைக்கு இதை நம்ம ஆஃப் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் கரெக்டு. அடுத்ததாக எங்கே நம்மளோட 5 உட்டு எங்கடா? அங்கே இருக்குது காய்ஸ். இருங்க உங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்னடா இது பார்க்க முடியல? வெயிட் பண்ணுங்க. எப்போ தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்களால் பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். இங்கே வந்து 0ல் இருக்கணும். 30 தான் மேக்ஸிமம் மினிமம் போல். அங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய உட்டு. ஓகே, இப்போ அங்கே கீழே போய் அதை எடுத்து ஓகே. இதை நான் ரியலைஸே பண்ணல. நம்ம கீழே வந்தால் நம்மளுக்கு டோட்டம் பார்ப்பாங்கல்ல. சூப்பர். இப்போ கற்றுப்பேன். பறந்து போடா. இப்போ தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படியாச்சும் கரெக்டாக அந்த ட்ரீ மேலே போய் லேண்ட் வாவ், ஒத்த ஹார்ட்டில் தப்பிச்சேன். ஏன்டா என் கேம் இப்படி லேக் ஆகுது ஏன்னு தெரியல. லக்கி, மை ஃபோன் இஸ் லக்கி. மை ஃபோன். ஜஸ்ட் மிஸ்ராடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைடண்ட் யூஸ் பண்ணி மேலே போக போகிறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, பறந்து. இப்படி பறக்கிறது நம்மளுக்கு புதுசு இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட டோட்டமும் இல்லை. ஆனால் டெத்து நம்மளுக்கு கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். பர்ஃபெக்டாக வந்துட்டாச்சு. ஆல்ரெடி நான் டோட்டம் வச்சுருக்கேன். அப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் போனேன், எனக்கு எதுவுமே தெரில. ஓகே வாங்க. கரெக்டாக சூரியன் ரைஸ் ஆகுது. சூரிய பகவான் உங்கள் லக்கு தான் எனக்கு. இதே நான் ஃபஸ்ட்டு எடுக்கலையாடா? இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும்டா நான். எப்போலாம் நான் தைரியமாக நான் அந்த பிளாட்ஃபார்மில் சொன்னேன்டா. ஐயோ ஏன்டா இந்த பிளாட்ஃபார்மை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குன்னுடா. அவ்வளோனா எப்போ வந்து நம்ம இதுலேயே ஒரு 2வது கிளச் பண்ண போகிறோம். என்னதுன்னு தெரியுமா? இங்கே கீழே உங்களுக்கு தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியை கரெக்டாக குதித்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சாதாரணமாலாம் எடுக்க போகக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஐயோ பரா. என்னடா இது, வெறும் 10 ராக்கெட் தான் இருக்குது. கிளைடு பண்ணியே போயிடலாம் நம்ம. ஓகே சூப்பர். ஓகே, இந்த மிஷினை வந்து நம்ம எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஜஸ்டோ டோட்டம் ஆஃப் ஆன் பண்ணிட்டாச்சு. எல்லாத்தையும் சேலஞ்சாக தான்டா நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்டா.
ஐயோ டே மை கேம் இஸ் லாகிங் so much lag. கரெக்டாக அதுவும் இங்கே கிளைடு பண்ணி நம்ம நிற்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறேன் கைஸ். பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. வாங்க போடா. இப்படி நேராக போயிட்டு குதிச்சுட்டு நான் எடுத்துட்டேன் காய்ஸ். இப்போ நான் எப்படி மேலே போக போகிறேன்? 5 ராக்கெட்டில் மேலே போக போகிறேன். ஆனால் எடுத்துட்டேன். சூப்பரான கிளச்சுலாம். அதாவது நான் பண்ணதில்லை, இது வரையும் பண்ணதில்லை, இதுதான் சூப்பர். மேலே போகிறோம். இப்போ நான் வாட்டர் பக்கெட் கிளச் பண்ணி தப்பு. ஓ சூப்பரான வாட்டர் பக்கெட் கிளச்சு. எப்படி வாட்டர் பக்கெட் கிளச் காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்குதா இது? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம தோட்டம் ஒன்று எடுத்துப்போம். ஆனால் இந்த கிளச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். சாரி. ஓகே. ஐயோ எதுக்கு இதை இங்கேயே போட்டேன்? ஓகே இங்கேருந்து குத்தி தொடு. தொடவே மாட்டேங்கிறோம். ஓகே கைஸ், 2 ராக்கெட் தான் இருக்குது. இந்த 2 ராக்கெட்டை வச்சு நம்ம எப்படியாச்சும் மேலே போகிறோம். கையில் தோட்டம் கூட இல்லை, உளுந்தோன்னா செத்துட்டோம். ஓகே ஒரு ராக்கெட்டை போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சில பேர்லாம் நினைப்பீங்க. ஆனால் ஐ எம் நாட் ஓவர். இட்ஸ் நாட் ஓவர் yet. இதை தொடு. ஓகே இப்போ வந்து ஓவர். எதில் நிற்கிறேன்டா நான். ஐயா அப்பா. இன்னைக்கு இந்த கிளச்சை பண்ணுறோம், இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த ஒரு கிளச்சுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ ட்ரீம்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்? அவன் தான்டா தலை. ட்ரீம் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. ஏன்டா புதுவே மாட்டிங்கிறோம்? ஐயோ ராக்கெட் வர காலி ஆயிடுச்சு. அப்போ உங்களோட ஐயோ ஒரு தோட்டம் நல்ல வேலை கையில் வச்சுருந்தோம். ஏன்னா எந்த பால் எங்கே போணுச்சு? அண்ட் என் ஸ்பியர் எங்க? ஓகே சூப்பர். ஃபாக்ஸு என்னோட எண்டாப்பாலை பார்த்தியா? ஐயோ நான் வெறுக்கிறேன்டா, போலாம். ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸு, ஒரு நல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஏன் பறக்கவே மாட்டேங்கிறேன்? ஓகே இப்படி கூட நான் ஒரு கிளச் பண்ணலாம்ல. ஏன்டா எனக்கு மட்டும் எப்பவுமே இந்த மாதிரி நடக்குது? ஓகே வண்டர்ஃபுல். ஓகே எப்படியாச்சும் இதை நம்ம பண்ணுறோம். ஓகே க்ரௌச் பண்ணிட்டே தான் நான் இருக்க போகிறேன். காற்றுல பறக்கும் போது க்ரௌச் பண்ணிட்டே தான் பறக்கணும். லேண்ட் ஆகும்போது இதில் பட்டு அப்படியே செத்து போயிடணும். இந்த வீடியோ முடிச்சுக்கணும். அன்சக்ஸஸ்ஃபுல்லான டேர்ம் அது. ஓகே செத்து போடுவா. அதில் இறங்க கூட முடியாது. போங்கடா, மலையாட்டியில் ஏறி இறங்க வேண்டியதான். இப்போ சேர்த்துக்கேன். செத்து விளாட்லாம். ஒரே வாட்டி ஒரே இதில் நான் சாகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஓட்டு கண்டுபிடிச்சிடும் எப்படின்னு.
ஓ இப்படி இல்லை கைஸ், நான் நினச்சது வேறு. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போமா? சரி, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் டக்குன்னு போடுற வீடியோலாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை பாய். நான் ஒரு வாட்டி செத்தோடனே முடிச்சுக்கோமா? இந்த கெல்ப்பெல்லாம் சாப்பிட முடியாதா கை? ஐ எம் இன்மார்டல் பிளேயர். நாட்லெஸ் தானே கைஸ் இது இந்த புதுசாக இதில் வந்துட்டு. உனக்கு எது கொடுத்தா நீ டேமாவா வா, என்னோட பெட் ஆகு. சரி, சாகும் போது டக்கு இந்த வீடியோ